ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 11ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்னு நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு எளிய வழியில். இப்போ முதல் வினாவில் நமக்கு இருக்கிறது சராசரி பரவற்படி. 4 ஆப்ஷன்லேயுமே சராசரி பரவற்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வாக்கியம் ஒன்று தெரியும், என்னென்னா இருக்குது ஆனால் இல்லை. அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இருக்குது ஆனால் இல்லை, அதாவது சராசரி இருக்குது ஆனால் பரவற்படி இல்லை. சப்டிவிஷன் 2 இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 2 தான் ஆன்சர். அடுத்தது கணக்கில் 2 இயல் கொடுத்துருக்காங்க. அதை 2ஆக உடைக்கிறோம். 2ஆக உடைக்கிறப்ப பாதி பாதியாக 1/2 1/2 அந்த வடிவத்தில் இருக்கணும். 1/2 1/2 வடிவத்தில் இருக்கணும்னா 1/2 1/2 அந்த வடிவத்தில் இருக்கிறதா நினச்சிங்க. இது கூட கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டாவதாக இருக்கிறது 1/2 அப்படிங்கிற வடிவத்தில் இல்லை. ஆனால் இந்த இடத்துல 1/2ங்கிறதும் 1/12 2 இருக்குது இல்லையா, அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா இந்த 4வது சப்டிவிஷன் தான். இதுதான் கரெக்ட். அடுத்தது ஒரு விளையாட்டில் விளையாடுறாங்க. பகடை 6ஐ காட்டினால் ஒரு ஏதோ கணக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் பகடை என்பதால் 6 பக்கம் இருக்கும். அதனால் 6ங்கிற எண் வரணும். அப்போ 6ங்கிற எண் இதை சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ல் மட்டும்தான் 6 இருக்குது. ரெண்டாவது தோற்பார் அப்படின்னா மைனஸில் வரணும். அப்போ -19/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது இதுவும் ஒரு பகடை தான். 6 பக்கம் இருக்கிற ஒரு பகடையும் 4 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகடையும். 6 பக்கம் இருக்கிறதுனால 6ங்கிற நம்பர் வரணும். 4 பக்கம் இருக்கிறதுனால 4ங்கிற நம்பர் வரணும். 6 அல்லது 4 வரணும். இதில் எது இருக்குது பாருங்கள், 4 தான் இருக்குது. அதனால் அதுதான் கரெக்ட். அடுத்தது n = 25 p = 0.8. இதில் திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈருறுப்பு பரவல். ஈருறுப்பு பரவல்னா 2 வரணும். அப்போ ஆன்சரில் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். சப்டிவிஷன் 4 இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். வினா எண் 6. இதில் ஒரு நாணயங்கிறப்ப நாணயத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னா 2 பக்கம் இருக்கும். தலை பூ ரெண்டுமே இருக்கும். அப்போ முதல்ல 2 வரணும். முதல்ல 2 வரணும் அப்படின்னா 2வதுலேயும் 4வது இந்த 2த்தில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அடுத்தது வேறுபாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. வேறுபாடுனா என்னென்னா கழித்தல்னு அர்த்தம். அப்போ கழித்தல்னா மைனஸ் இருக்கணும். இதில் இல்லை, அதனால் இது கிடையாது. இதில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த 2i - n அப்படிங்கிறது தான் இதற்கு விடை. அடுத்ததாக 7வது கணக்கு f(x) 1/12. இதில் நம்ம ஒரு குறுக்கு வழி என்னன்னா, இரண்டுமே இரட்டை எண்ணாக இருக்கணும். இங்கே 12ங்கிறது இரட்டை எண் இல்லையா, அதனால் எல்லாமே இரட்டை எண்ணாக இருக்கணும். அப்படின்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒத்தப்பட நம்பர். இது இது இரட்டை எண். ஆனால் 0ங்கிறது என்னன்னா ஒற்றை எண்ணும் அல்ல, இரட்டை எண்ணும் அல்ல. அதனால் இதுவும் கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த கடைசியாக இருக்கிற 4 மட்டும்தான். அதுதான் 16 24 ரெண்டுமே இரட்டை எண்ணாக வருது. அடுத்ததாக வினா எண் 8. வினா எண் 8ல் நமக்கு ஆன்சரை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது, 3வது சப்டிவிஷன். எல்லாமே முழு எண்ணாக இருக்குது. இது மட்டும் என்னென்னா ஒரு தசம எண் கலந்து இருக்குது. அதனால் இதுதான் விடை. வினா எண் 9. 9ல் 2 நாணயம். ஒரு நாணயத்துக்கு 0.6 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 0.5. ரெண்டுத்தையும் கூட்டினா 6 5 11 புள்ளி மிச்சம் 1 இந்தாண்ட எழுதணும். 1.1 எங்கே இருக்குது, இதோ இருக்குது. இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்ததாக 10வது கணக்கு.
இதில் மொத்தம் வந்து 5 வினா இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கீழே பார்த்தோம்னா டினாமினேட்டர் இருக்குல்ல, வகுத்தலில் கீழே ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, பகுதி. அதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, 243 தான் இருக்குது. அதனால் பகுதியை விட்டுடுங்க. மேலே இருக்கிற நம்பரை பார்ப்போம். மேலே 11, 10, 1, 5ன்னு இருக்குது. அப்படின்னா அந்த கணக்குக்கு கணக்கில் பாருங்கள், 5ங்கிறது ஒரு நம்பர், 3 ஒரு நம்பர், அப்புறம் 4, இதுமாரி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3த்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 5, 3, 8, 8, 4, 12. அப்போ 12ங்கிற நம்பர் வரணும். 12ங்கிற நம்பரே இல்லை. ஆனால் 12க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா எது சரியாக வரும்னா 11 தான். 12க்கு பக்கத்தில் இருக்கிறது இது மட்டும்தானே. அதனால் விடை வந்து சப்டிவிஷன் 1 11/243. அடுத்ததாக இருக்கிறது வினா எண் 11. இதில் இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 1, 3 வரணும். 1, 3 வரணும். ஆன்சரில் 1, 3 வரணும் அப்படின்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதில் மட்டும்தான் நமக்கு என்னென்னா 1, 3 வந்திருக்கு, 1/3. அதனால் அதுதான் சரி. அடுத்ததாக வினா எண் 12. வினா எண் 12ல் x = 5ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 5. இப்போ அந்த 5ங்கிற நம்பரை வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 3 தடவை 5, இதில் 3 தடவை 5, இதில் 2 தடவை 5 வந்துருக்கு. இதில் 3 தடவை இங்கேயும் அடுக்கில் ஒரு 2 5, மொத்தம் 5 5 வந்துருக்கு. இப்போ x = 5 அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எதுன்னா இதுதான். 5 5 வந்திருக்குல்ல, அதுதான் ஆன்சர். வினா எண் 13ல் நமக்கு ஏபி மதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் நிகழ்தகவு அப்படின்னா நிகழ்தகவோட மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் வரணும். 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் நிகழ்தகவோட மதிப்பு வரணும். அப்போ 0க்கும் 1க்கும் இருக்கிற நடுப்புற இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தா இது 2 இருக்குது. அதனால் இது கிடையாது. இதுலேயும் 2 இருக்குது, இதுவும் கிடையாது. இந்த 2த்துலேயும் பார்த்தோம்னா 1 இருக்குது, 1 விட சிறிய நம்பர் 1/2 அதுவும் இருக்குது. அதாவது 0.5. அப்போ 1, 2 2த்துலேயுமே வந்து நமக்கு ஆன்சர் பொருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த 2த்தில் எது கரெக்டு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லும்போது அப்படின்னா 1 மற்றும் அரை, 1 மற்றும் 1/2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சப்டிவிஷன் 1 தான் சரி. அடுத்ததாக வினா எண் 14. 14ல் நமக்கு 0, 1, 2 அப்படிங்கிற மதிப்பு எக்ஸுக்கு. எக்ஸுக்கு எது வரைக்கும் மதிப்பு இருக்குது அப்படின்னா 2 வரைக்கும் இருக்குது. எக்ஸோட மதிப்பு 0, 1, 2 2 வரைக்கும் எக்ஸுக்கு மதிப்பு இருக்குது. அதனால் ஆன்சர் 2 வரணும். சப்டிவிஷன் 2 இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். அடுத்தது 15. இதில் ஆன்சர் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 3 கருத்துக்களில் இதில் எண்ணிக்கைன்னு முடியுது, அடுத்ததுலேயும் எண்ணிக்கைன்னு முடியுது. அப்போ இது 2ம் உண்டு. எது 2ம் உண்டு? 1ங்கிறதும் 2ங்கிறதும் உண்டு. 1 2 உண்டு. 1 2 மட்டும் இருக்கிறத பாருங்கள். ஆன்சரில் பார்த்தா 1 2 மட்டும் இருக்கிறது எடுத்தோடனே முதல்ல வருதுல, அதுதான் சப்டிவிஷன் 1 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது வினா எண் 16. இதில் முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிகழ்தகவு அப்படின்னா ஆன்சர் வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் எது வரும் அப்படின்னா நிகழ்தகவோட மதிப்பு வரும். அப்படின்னா இது 0 அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 1ங்கிறது இருக்கும். அப்போ 1 தான் ஆன்சர். ஆன்சரில் 1 எங்கே இருக்குன்னா இந்த முதல்ல இருக்குல்ல, அதுதான் ஆன்சர். அடுத்தது வினா எண் 17. 17ல் மைனஸ் எக்ஸோட மதிப்பு -2ல் ஆரம்பிக்குது, 2ல் முடியுது. 2ல் ஆரம்பித்து 2ல் முடியுது அப்படின்னா ஆன்சரில் 2 இருக்கணும். அப்படின்னா நமக்கு சப்டிவிஷன் 4 இருக்குல்ல, அதில் மட்டும்தான் 2ங்கிற நம்பரே வருது. அதனால் இதுதான் இதுக்கு விடை. அடுத்தது வினா எண் 19. ஈருறுப்பு மாறி. ஈருறுப்பு மாறினா 2ன்னு வரணும். 2ன்னு வரணும் அப்படின்னா 2ல் ஆரம்பிக்கணும். 2 இருக்கணும் அப்படின்னா எடுத்தோடனே 2 வரணும் அப்படின்னா இந்த 1ல் மட்டும்தான் 2ங்கிறது எடுத்தோன்னே வருது. ஏன்னா எல்லாத்துலேயுமே சைபர் புள்ளி தான். அடுத்து இதில் 1ல் ஆரம்பிக்குது, இதில் 3ல் ஆரம்பிக்குது, இதில் 7ல் ஆரம்பிக்குது.
இதில் மட்டும்தான் எதில் ஆரம்பிக்குதுன்னா 2ல் ஆரம்பிக்குது. அதனால் 2ல் வரணுங்கிறதுனால இந்த ஆன்சர் தான் கரெக்ட். சப்டிவிஷன் 2 தான் கரெக்ட். அடுத்தது கடைசியாக இருக்கிறது. இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் மேலே 57, 57, 57 3 இதில் மேலே 57 வந்திருக்கு. அதனால் 57 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் மேலே வரணும். மேலே இருக்கிற நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிறத பார்க்கும்போது கீழே என்ன வரலாம் அப்படின்னா 20 வரலாம், 20 கியூப், 20 ஸ்கொயர், 20 கியூப். இதில் 20, 20 ஸ்கொயர் ரெண்டும் வேறு வேறு. 20 கியூப் 2 தடவை வந்திருக்கு. அப்போ அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 57/20 கியூப் வரணும். 57/20 கியூபுங்கிறது எதுக்கு வருது அப்படின்னா சப்டிவிஷன் 1 இருக்குல்ல, அதுதான். அவ்வளோதான். ஓகே.